ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஒவ்வொரு யோகாசனமும் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய ஒரு வரப்பிரசாதம். பலவிதமான ஆசனங்கள், அதில் முக்கியமான ஆசனங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் துவி பாத விருஷ்டிர் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனமாக போகிறோம். இந்த ஆசனம் இடுப்பு தசைகளை நன்றாக இயங்க செய்கின்றது. நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கின்றது. நிறைய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத திருமணமானவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியது. உயிர் சக்தி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையோடு வாழலாம். ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை தருகின்றது. இந்த ஆசனங்களை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 முறை 10-10 வினாடிகள் பிராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இப்போ 2 காலாக அகட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 காலை எவ்வளோ தூரம் அகட்ட முடியுமோ அகட்டிக்கோங்க. கைகளை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 10 முறை. நார்மல் ப்ரீத்திங். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் காலை நல்லா அகட்டிக்கிடணும். கைகளை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 10 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் சேர்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 காலும் நல்லா எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ நல்லா காலாக கட்டிக்கோங்க. 2 கையினால் கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 10 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டுறோம். இப்போ வயதானவர்கள் இந்த அவ்வளோ தூரத்துக்கு இந்த கால்களை அகற்றி பயிற்சி பண்ண முடியாதவங்க இந்த ஆசனத்துடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 விதத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இது முடித்த உடனே அனுசாசன முதிரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 1 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த ஆசனத்தை அழகாக பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இடுப்பு தசை குறையக்கூடியது, இடுப்பெலும்பு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல உயிரோட்டம் நன்றாக இயங்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாக இளமையோடு பாசிட்டிவ் தாட்டோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம்.